அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளையே சரணம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. விதை 17. ஒரு 6 பொதுவான விஷயங்களை பார்த்துருவோம். இன்னைக்கு ஒரு காலைல 9 மணிலேருந்து இந்த நிமிடம் வரை, இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாள் நிமிடம் வரை ஒரு பெரிய மராத்தான் மீட்டிங்கு. என்னுடைய கோர் கமிட்டியோடைய மீட்டிங். நான் அந்த ஆண்டாள் பக்தர் பேர் ரிசைன் பண்ணுறதுனால எங்கிட்ட ஃபைனலாக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு எங்களோட டீமோட முக்கிய நண்பர்கள், தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மீட் பண்ணாங்க. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அதாவது பப்ளிக் என்ன தெரியுமோ அது. சரியாக ஒரு வருடத்திற்கு முன் நம்ம சென்னையில் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். சம்பவம் அது எனக்கு பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. இப்போ சமீபத்தில் என்னுடைய வாடிக்கையாளர், முன்னாள் வாடிக்கையாளர் எங்கள் விஸ்வந்து பட்சத்தில் இருக்காங்க, திருமதி கோமதி அப்படின்னு கோட்டுப்படுத்த இருக்காங்க. அவங்ககிட்ட தொடர்பு கொண்டோம். நீ இன்னும் கேன்சர், அவங்க தனிப்பட்ட முறையில் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணிட்டீங்களான்னு கேட்டால், இல்லை சார் பண்ணிட்டு தான் இருக்கேன், 10 நாளாக பண்ணல, எனக்கு கொஞ்சம் பணம் ஒரு டஃப்பான ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னோன்னே எங்கிட்ட ஒரு 39,000 ரூபாய் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு இன்சார்ஜாக திரு வேதவாஸ்து பிச்சுமணி அவர்கள் பொறுப்பேற்றுக்கொண்டு பிச்சுமணி அந்த 39,000 ரூபாய் செலவை அவங்க மூலமாக பண்ணுவாங்க. இருக்கிற பணத்தை நம்ம குடும்பம் இல்லாத ஏழைகளுக்கு அது அவங்க மூலமாக பண்ணுறதுக்காக இன்றைக்கி முடிவு எடுத்திருக்கோம். 1. சப்போஸ் யாராவது அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், நீங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, லைஃப் லாங் பண்ணணும்னா நீங்கள் அது சம்மந்தமாக பிச்சுமணியை தொடர்பு கொள்ளலாம். இனிமேல் ஒரே நம்பர், அதாவது சாய்ஸ்வா ஒரு நம்பர், சண்முகவேல் சார் ஒரு நம்பர். சண்முகவேல் சாரோட நம்பர் 9150623623 9150 623 623. அவர் கேட்டால் உங்களுக்கு கைட் பண்ணுவார். இல்லைன்னா சாய்ஸ்வாக்கு தொடர்பு கொள்ளுங்க 9442636363. நம்பர் 2, திருச்செந்தூருக்கு கூட்டு போகிறதுக்காக 9,400 ரூபாய் எங்கிட்ட இருந்தது. ஏற்கனவே சொன்னது போல் கேன்சர் பேஷண்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக 39,000 ரூபா கொடுத்து வச்சுருந்தாங்க. அது இன்றைக்கி தான் அந்த கணக்கு பார்த்து அது தனியாக செக்ரிகேட் பண்ணோம். அதே போல் திருச்செந்தூருக்கு யாராவது ஏழைகள் வந்தாங்கன்னா கூட்டு போங்க, பணம் இல்லாமல் முருகரை பார்க்க கஷ்டப்படக்கூடாது. 9,400 ரூபாய் இருக்குது. யாராவது உண்மையிலே நீடி பீப்புள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உண்மையிலே நீங்கள் பார்க்கல இது வரைக்கும் முருகரை, பணம் தான் எனக்கு ஒரு பிரச்சனை தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதை நாங்கள் உங்களை கூட்டு போகிறோம். நீங்கள் அகெயின் 9150623623 ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நம்பர் சப்போஸ் ஆல்டர்னேட் நம்பர் வேணுன்னா 9442636363. 2 நம்பருக்கும் ஒரே விஷயத்த சொல்லாதீங்க ஃபோன் பண்ணி. அதே போல் மலைப்பார்வதி அன்னப்பிரசாதம் சிறப்பாக பண்ண முடிவு பண்ணியாச்சு. அதுக்கும் திருச்செந்தூர் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. திருச்செந்தூரில் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரலாம் டெம்பரவரியாக. தேவைப்படுதுன்னா மலைப்பார்வதிக்கு தனியாக டீமை போட்டு பிரமாதமாக பண்ண முடிவு பண்ணியாச்சு. தயவுசெய்து இனிமேல் இந்த பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய பௌர்ணமி யாரெல்லாம் மதியம் 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே நான் சாப்பிட வரணும், நான் மலைப்பார்வதியை மதியம் பார்த்துட்டு கரெக்டாக அதை முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் போனால் ஒரு 4 மணிக்கு போயிடலாம். சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மலைப்பார்வதி கோயிலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே போனால் நேராக திருச்செந்தூர் போயிடலாம். கடல் ஆரத்தி பார்த்துட்டு அங்கே போய் நைட் சாப்பிட்லாம். அப்படின்னா ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க 9150623623. நான் மலைப்பார்வதி கோயிலுக்கு வரேன், தரிசனம் முடிச்சு கீழே வந்தால் நான் 50 பேருக்கு சாப்பாடு வேணும், 40 பேருக்கு சாப்பாடு வேணும், 30 பேருக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு உங்கள் பேர், ஃபோன் நம்பர் எண்ணிக்கை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ப்ரிப்பரேஷன் பெட்டராக இருக்கும். யார்ட்டையும் பணம் கேட்க போகல. நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க தயவுசெய்து தட்டு எடுத்து வந்துடுங்க. தட்டு எடுத்து வந்து எந்த இலக்காரமும் கிடையாது, எந்த அவமானமும் கிடையாது. நான் குடும்பம் வரைக்கும் நான் தட்டு எடுத்து தான் சாப்பிட்றேன். இந்த வாட்டி கார் மாற்றி வந்ததுனால தட்டு அதை காரில் இல்லை. அது என்னுடைய தவறு தான். நான் டிரைவரே யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை. ஸோ நீங்களும் தட்டு எடுத்து வந்துடுங்க, தண்ணி எடுத்து வந்துடுங்க குடிக்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு மன வருத்தம், இந்த லாஸ்ட் டைம் சாப்பாடு கொடுத்துட்டு தண்ணி சரியாக கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, தண்ணி ஆஸ் யூஷுவல் எல்லாமே நம்ம பண்ணும்போது தண்ணி மட்டும் அதுக்கு வெளியில் கொடுத்துக்கிட்டு தண்ணி நாங்களே பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் திருச்செந்தூரில் அந்த சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல குடி தண்ணீர் கேன் 20 லிட்டர் கேனில் எங்கள் டீம் சார்பாகவே, ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாகவே வழங்கப்படும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க.
ஸோ மலைப்பகுதிக்கு யாராவது அங்கே அன்னப்பிரசாத்துக்கு சப்போர்ட் பண்ணோன்னா அகைன் 9150623623 9150 623 தொடர்பு கொள்ளுங்க. அது ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து தூக்கி வச்சு கொண்டாடப்படக்கூடிய கோயிலாக மலைப்பார்வதி கோவில் மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. மக்களுக்கு புரியல. மலையில் முருகனை பார்த்துருக்காங்க, சிவனை பார்த்துருக்காங்க, பெருமாளை பார்த்துருக்காங்க, தாயாரை பார்க்கல இல்லையா? இங்கே வந்து பார்க்க ஒன்றும் மக்கள்லாம் சும்மா எல்லாம் கல்யாணம்லாம் பக்கத்து வீட்டில் பிள்ளையார் கோயில், வீட்டுக்கு முன்னாடி இருக்க பிள்ளையார் கோயில் தான் போயிருக்காங்க. தேடி பிடித்து சாமி வந்து பார்க்கக்கூடிய விஷயம் பெங்காலிக்கு இருக்க மாதிரி தமிழுக்கு இல்லை. தமிழ் மாறிட்டு இருக்கான், மாறுவான் நிச்சயமாக ஒரு நாள். மாற்றத்துக்கு அவங்கள உள்ளாக வைப்போம் நாங்கள். நிச்சயமாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவரை எங்களுடைய டீமோட பணி ஓயாது. அண்ட் அடுத்ததாக 194 கிராம் தங்கம் இருக்கின்றது. சில விதத்தில் சின்னதில் ஒரு 3 கிராம், அப்புறம் மதுரையை சேர்ந்து ஒரு அன்பு சகோதரர் 8 கிராம் சேர்த்து 194 கிராம் தங்கம் இருக்கின்றது. இது வந்து ஏழை பெண்களுடைய திருமணத்திற்காக 2 கிராமா 3 கிராமா தாலிக்குன்னு கேட்டால் கொடுத்துருவோம். அது நோன் சோர்ஸ், யாராவது அவங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் கொடுக்க முடியாது. நம்ம தெரியாத ஆளுக்கு எங்கள் டீமில் ரகு ஒரு அம்மாவுக்கு சேலை கொடுக்கணும், யாரோ ஒரு அம்மா தூங்கிட்டாங்க, பாவம் அந்த அம்மா அதை போட்டு வந்தாங்க. நமக்கு அவங்க பணக்காரங்களா ஏழையா நமக்கு தெரியாது. இப்போ மஞ்சக்கயிறு போட்டுக்கிறதாக ஒருத்தவங்க ஏழைன்ற நம்ம கொண்டு வர முடியாது. அதுபோல் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு யாரோ நீங்கள் வந்து நம்ம டீம் சார்ந்த ஒரு மனுஷி ஜெனியூனாக வந்து இவங்க வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது, சுத்தமாக தங்கம் இல்லை, கொடுத்தா நல்லது. நம்ம டீமில் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டாயமாக அது கொடுக்குறோம். அதோட இலக்கு ஒரு 90 நாளுக்குள்ளே அதை கொடுத்து முடிக்கணும் இலக்கு. ஏன்னா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, நம்ம பாட்டு சும்மா வச்சு பூஜை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அது அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சிரமமாக இருக்குது. ஸோ தங்கம் ஒன்லி ஃபார் மேரேஜ் சப்போர்ட். ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும், பணக்காரர்களுக்கு கிடையாது. இதை அண்டர்லைன் பண்ணிங்க. அப்புறம் இது மாதிரி ஸ்கூலுக்கு அதெல்லாம் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நம்ம பப்ளிக் ஸ்கூலு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தேவை கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நம்ம கொடுக்க முடியாது. காலேஜ் உண்மையிலே டிசர்விங் பீப்புளில் காலேஜுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய பெஸ்ட் ஸ்கூல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துட்டு அதுக்கு வந்து ஃபீஸ் நாங்களால் பண்ண முடியாது, நாங்கள் அரசாங்கம் அல்ல. அதே போல் எங்களுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு யாராவது ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா, சாய் சிவாக்கோ சண்முகம் சாருக்கோ எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கோ யாராவது ஃபோன் பண்ணிங்கன்னா, காலங்காலத்தில் ஒன்றுமே இல்லைன்னு ஆரம்பிக்காதீங்க. அன்றைக்கி டேவே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. லைஃப்பில் வந்து ரொம்ப மிசரபிளாக மாறிட்டுருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி குறைஞ்சது ஒரு ஏதாவது வெளியில் ஃபோன் பண்ணணும்னு ஆசைப்பட்டா ஒரு 11 மணிக்கு அப்புறம் காலையில் பேசுங்க. 8 மணிக்கு 5 மணிக்கு 6:30 மணிக்கெலாம் அந்த ஒன்றுமே இல்லைன்றதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணாதீங்க, மை ரிக்வெஸ்ட். அண்டு வந்து அடுத்த முக்கியமான விஷயம், ஒரு நாட்டு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். தோராயமாக ஒரு 20 மாடு. என் சார்பாக ஒரு மாடு ஆல்ரெடி இருக்குது. சில நண்பர்கள், எங்கள் டீமை சேர்ந்த நண்பர்கள் வந்து லாப நோக்கம் இல்லாமல் இனிஷியலாக வந்து அந்த மாட்டு பண்ணையை ரன் பண்ணணும், அதுக்கு நான் இடம் தரேன்னு சொல்லிட்டேன். அந்த நாட்டு மாட்டு பண்ணை மூலமாக ஒரு வெண்மை புரட்சி உண்டு பண்ணுவதற்கு பார்ப்போங்க. நம்ம வந்து அமுலை பீட் பண்ணலாம், மில்கி மிஸ்ஸை பீட் பண்ணலாம் அப்படின்னா அதற்காக எங்களை தயார்படுத்தணும் இல்லையா? அதற்கான வேலைகளை இறங்கியிருக்கோம். ஸோ உங்கள்கிட்டையும் நீங்கள் சும்மா வந்து இந்த இறந்து போகிற மாதிரி நாட்டு மாடு, இந்த காளை மாடெல்லாம் சும்மா கொடுத்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. உண்மையிலே நாட்டு மாடை என்னால் வளர்க்க முடியல சொக்கலிங்கம், நீங்கள் பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அக்காமடேட் பண்ணிக்கிறோம். இது வந்து விற்பதற்காக இல்லை, இது வந்து முழுக்க வியாபாரத்திற்கானது. ரெண்டாவது, சில கோயில்களுக்கும் நாட்டு மாட்டு பால் கொடுக்கலான்றது அபிப்பிராயப்படுறோம். ஒரு கிளாஸாவது கொடுப்போமே, அந்த பாக்கெட் பாலில் தான் அந்த கோயிலை மீட்டெடுப்போமே, ஒரு வேலையாவது அட்லீஸ்ட். அதுதான் எங்களோட நோக்கமும் கூட. ஸோ கூடிய வரையில் அதுக்கான ஒரு இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே அந்த இடம்லாம் தீர்மானித்த பிறகு ஒரு நாட்டு மாட்டு பண்ணை ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக எதிர்பார்க்கலாம். இது வந்து ஆண்டாள் பக்தர்கள் பேருக்கு சம்மந்தம் இல்லை, அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு 20-25 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக இந்த விஷயத்தை பண்ண போகிறோம். ஏன்னா நாட்டு மாட்டு நெய்யெலாம் இன்றைக்கி ஒரு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபா இருக்கிறாங்க, நல்ல நாட்டு மாட்டோட நெய். அது நம்ம பிஸ்னஸாக பண்ணலாமே. ஒரு 2 பேர் எங்கிட்ட 30,000 இருக்காரு, ஒரு சூப்பர்வைசர் போட்டுடலாம். இன்னும் 2 பேர் கணவன் மனைவி யாராக இருந்தால் வேலைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் நல்ல ஆட்கள், குடிப்பழக்கம் இல்லாத, கஞ்சா சிகரெட்டு பீடி இல்லாத நல்ல பழக்கங்களை உள்ளடக்கிய கணவன் மனைவி யாராவது நாட்டு மாட்டு பண்ணைக்கு வேலைக்கு வரீங்கன்னா சொல்லுங்கள், வேலைக்கு எடுத்துக்கிறோம். இது வந்து பெரிய லெவலில் வளரும். நான் இப்போயே நான் சொல்கிறேன், உறுதி தரேன். ஸோ வேலைக்கும் ஆள் இருந்தாலும் சொல்லுங்கள், அந்த பண்ண வேலைக்கு மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அண்டு
திருச்சியில் நம்ம வந்து ஒரு மீட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். துரதிருஷ்டவசமாக எதிர்பார்க்குற அந்த நம்பர்ஸ்க்கு அதாவது நம்ம வந்து ஒரு 1000 பேர் எதிர்பார்க்கணும்னு வச்சுக்கலேன். 1000 பேர் இல்லை, நம்பர் ஜாஸ்தியாக இருக்குது. அது உட்கார வைக்கிற அளவுக்கு ஒரு ஏசி ஆள் வந்து திருச்சியில் இல்லை. அதான் வருத்தம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, தஞ்சாவூரா அப்படின்னும்போது, பாண்டிச்சேரியானும்போது இப்போ எங்களுடைய டீம், அந்த கோர் டீம், அந்த தலைவர் செயலாளர் எல்லாருமே பாண்டிச்சேரியில் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. பாண்டிச்சேரியில் எங்கேன்றது இன்னும் டிசைட் பண்ணல. 2 கன்வென்ஷன் சென்டர் பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மே 2வது வாரத்தில் நீங்கள் அந்த ஈவெண்ட் இருக்கும். இன்னும் 2-3 நாள் அதை ஃபைனலைஸ் பண்ணோடனே மண்டப டீட்டில் எல்லாமே இருக்கும். ஒரு மேசிவ் ஈவெண்ட்டாக இருக்கும். அது காலையில் கொஞ்சம் ஏர்லியராக ஆரம்பிச்சிடும். 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும். நைட் 8 மணி 9 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேராக இருந்துங்க. அது ஒரு நல்ல ஈவெண்ட்டாக இருக்கும். அகைன் வந்து நான் என்னோடய ரோல் ஒன்றும் கிடையாது. நான் சும்மா மக்களாக இருக்கிறது தான். மற்றபடி நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ண போகல. அது ஒரு நல்ல ஈவெண்ட்டு, பார்க்கலாம். நல்ல ஒரு உணவை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டோம். உணவு என்னோடது, சாப்பிட வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதனால் வந்து கூடிய விரைவில் பாண்டிச்சேரியில் ஒரு மெகா ஈவெண்ட்டில் சந்திப்போம். அது சொக்கலிங்கத்துக்கான ஈவெண்ட்டில், சொக்கலிங்கத்துடைய நண்பர்கள் பண்ணக்கூடிய ஈவெண்ட்டை ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் அங்கே அந்த ஈவெண்ட்டுக்கு வந்தால் புரிஞ்சுக்கலாம். தயவுசெய்து வந்து டைம் வேஸ்ட் பண்ண வராதிங்க. சாப்பிட்டுட்டு தூங்குறோன்னா தயவுசெய்து வந்துடாதீங்க. நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஏதோ 4 நல்ல விஷயங்கள் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல் நாளே வந்து தங்கிடுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். பணம் இல்லாதவர்கள், இதுக்கு வந்து கட்டணம்லாம் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், 1 பைசா பொதுமக்கள்கிட்ட வாங்க போடல. சாப்பாடுக்கோ தங்கறதுக்கோ மதிய உணவு உண்டு. இரவு உணவு வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரே ரிக்வஸ்ட் என்னென்னா, மண்டபத்தில் தங்க வைக்க முடியுமாட்டெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு. எங்களுக்கு வந்து தங்கறதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை கம்மியான ரெண்ட்டில் எதாதுன்னா அதெல்லாம் அந்த சாய்ஸ்வா 9442-636363 இல்லைன்னா 9150-6150-623-623 ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க. ஸோ மீட்டிங் பாண்டிச்சேரி தான் நடக்க போகுது. ஸோ பாண்டிச்சேரி, நெய்வேலி, விழுப்புரம், இந்த திருவண்ணாமலை, சென்னை, கடலூர், இந்த பக்கம் சீர்காழி, மாயவரம் வரைக்கும் அது பெரிய ரீச் உள்ள ஒரு இடம் அது. ஸோ மேசிவ் ஈவெண்ட்டுக்கு தயாராகும். நான் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டு. அரசியல்வாதிகள் யாரும் அழைக்கப்பட போடல. சினிமா பீப்புளை கூப்பிடலாமா, எனக்கு நெருக்கமான சிலரை கூப்பிடலாமா அப்படின்போது அதுவும் வந்து யாரும் வேணான்னு சொல்கிறாங்க, நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து 2-3 இப்போ ஒரு தம்பி வந்து கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் உணவெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப சாதாரண மனிதன். அதுபோல் சில ஆட்களை தேடி பிடித்து அவங்களுக்கு ரொக்க பரிசும் கொடுக்கலான்னு இருக்கோம். தலா 20,000 25,000 கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கும் ஒரு சர்ச் கமிட்டி போட்டிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விழாவுக்கு வந்து முதல் ஸ்பான்சர் எங்கள் அண்ணன் தஞ்சாவூர் தளபதி, சோழ மண்டலத்தின் எங்களுடைய பாதுகாவலன், எங்களுடைய நவீன கரிகாலன் வந்து ராஜா வந்து வெத்தலை பாக்கு கொடுக்குறேன், நான் தான் வெத்தலை சீவல் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. மற்றபடி அது நமக்கான ஈவெண்ட்டு. கூடுவோம், ஒன்று சேருவோம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம், ஆனந்தமாக அடுத்த கட்டம் நகர்வதற்கான வழியை உண்டு பண்ணிக்கொள்வோம். இப்போ நம்ம விதியை பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் பேச போகிறது. ரொம்ப சிம்பிளான விஷயம். நெருங்கியவர்களுடன் மட்டும் விளக்கமாக பேசு, மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாக பேசு. ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு யார் ரொம்ப க்ளோஸோ நல்லா விவரித்து பேசலாம். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி விளக்கமாக பேச விட்டு சுருக்கமாக பேச கற்றுக்குங்க மற்றவங்கள்ட்ட. ஏன்னா அது வந்து அது உங்களுக்கும் நல்லது, உங்களோட உறவுக்கும் நல்லது. அதுதான் வந்து அந்த யாரோ கவிஞர் சொன்னாங்க, வீசுகின்ற பூக்களுக்கு மதிப்பு வந்து அதோடைய வாசத்தை வைத்து தான். அப்புறம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு அது வந்து பேசுகின்ற அந்த வார்த்தைகள் தான் மனிதனுக்கும் மதிப்பை கொடுக்கின்றது. எப்படி மலருக்கு வாசம் மதிப்போ, வார்த்தைகள் தான் ஒரு மனிதனுக்கு மதிப்பை கொடுக்கின்றது. ஸோ நாம் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும். நம்ம தூக்கி வச்சு கொண்டாடப்படணும்னா வார்த்தைகளை கவனம் இருக்கட்டும். வார்த்தைகள், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதனால் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். நம்ம நிறைய பேர் தவறுவது வந்து எல்லாத்தையும் பேசுறது தான். இப்போ சமீபத்தில் கூட என்னுடன் வந்து ஒரு அன்பு சகோதரி கூட காரில் வந்தாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் கூப்பிட்டு வந்தேன். கடைசியாக அவங்கள தான் இறக்கி விட்டேன். அவங்களாம் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ ஏன்னா அவங்க பையன், அவங்க கணவர்லாம் சொல்லிட்டாங்க, நீ இப்போ தான் சார் சொல்லி பேச்சு கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஏதாவது எல்லாருக்கும் பேசி இப்போ சம்மந்தம் இல்லாமல் 2 நாள் ஒருத்தவங்க வீட்டில் போயிருப்பாங்க, ஒரு 2 நாள் கதையும் பேசுவாங்க, நான் லைஃப்பில் நடந்த கதை.
இப்படியே தெருத்துருவா சுற்றி இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வாயில் 4 அடி போட்டு பேச்சை கம்மி பண்ணிருக்காங்க. இதனால அவங்களுக்கே அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கே ஒரு தைரியம் இருக்குது. ஃபோனில் இப்போ பட்டன் ஃபோன் மாறிட்டாங்க எங்கள் அக்கா. அதனால் அவங்களும் நிம்மதியாக இருக்காங்க, அவங்க கணவரும் நிம்மதியாக இருக்காரு, அவங்க பையன் நிம்மதியாக இருக்காங்க, சுற்று வட்டாரமும் நிம்மதியாக இருக்குது. இங்கே இருக்கிறது அங்கே சொல்லி, அங்கே இருக்கிறது சொல்லி, இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை அவங்களால வாழ முடியுது. இப்போ அவங்களுக்கு மதிப்பு கூடுகின்றது. இது வந்து நிதர்சனமாக நான் பார்த்த விஷயம், கண்ணுக்கு எதிராக பார்த்த விஷயம், நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னா இந்த பேச்சை வந்து குறை, மூச்சை கொண்டு நான் சொல்லிக்கிறேன். அதே போல் பேச்சை வந்து சுருக்கு, தேவைப்படுபவர்கிட்ட மட்டும் விளக்கு, அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் லைன். நம்பர் 2, கடல் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். செத்தவனை வெளியே தள்ளணும், உயிரோடு இருப்பவனும் உள்ளே இருக்கும். அப்போது இந்த கடல் வந்து நம்ம கடலை பார்க்கும்போது அது வந்து எப்படி கடலுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கோ, உயிர் இல்லாத ஒரு விஷயத்தை வெளியில் தள்ளி உயிர் இருக்கிற ஒரு விஷயத்தை உள்ளே இழுக்குதோ, அதே போல் நாம் மனிதர்களும் வந்து அந்த தள்ளுதலும் கொள்ளுதலும் தான் வாழ்க்கை, ரிப்பல்ஷன் அண்ட் அட்ராக்ஷன் தான் லைஃப் அப்படின்னு ஒரு மோடுக்கு போயிடணும். தள்ள வேண்டியது எதுன்றது நம்ம தெரியணும். எப்படி கடலுக்கு செத்த பணத்தை வெளியில் தள்ளணும்னு தெரிஞ்சிருக்கோ, அதே போல் நமக்கு கூடாத பழக்கத்தை தள்ளியே ஆக வேண்டும். அதனால் உயிர் போகிறாலும் சரி. நம்பர் 2, கடல் எப்படி உயிரோடு இருக்கப்பட உள்ளே இழுக்குதோ, அதே போல் நாம் என்ன வேணால் விலை கொடுக்கலாம், இந்த விஷயம் நம்ம அடைஞ்சாகணும். கொள்ளுதல், தள்ளுதல், கொள்ளுதல், எது வந்து நம்ம வந்து எடுத்துக்கணுமோ அந்த விஷயத்துக்கு என்ன விலை வேணால் கொடுத்து அதை நம்ம அடைஞ்சே ஆகணும். ரிப்பல்ஷன் அட்ராக்ஷன் லைஃபு. எதை ரிப்பல் பண்ணணும், எதை அட்ராக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுங்க. ஸோ கடலை பார்க்கும்போதெல்லாம் நினச்சிங்க, நம்மகிட்ட இந்த கெட்ட குணம் இருக்குது, இது வெளியில் போகணும். நல்ல குணம் இருக்குது, இன்னும் அதிகப்படுத்தணும். அவங்ககிட்ட அந்த நல்ல குணம் இருக்குது, நம்மளும் அதே போல் நல்ல ஆளாக மாறணுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ தள்ளுதலும் கொள்ளுதலும் தான் வாழ்க்கை, அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் தான் லைஃபு. ஸோ இதை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. 3வது நிறைவாக, இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அசியும் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு 200 ரூபாய்லேருந்து 300 ரூபாய் குடிக்கு போயிடுது, மிச்சம் 700 ரூபாய். அவரேஜாக 20 நாள் வேலை. அவனுக்கு பிடித்த நடிகர் 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவார், சரியாக வரி கட்டியிருக்க மாட்டார். அவர் படத்தை 2000 ரூபாய் 3000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து பேப்பரை தூக்கி போட்டு பார்க்குறதுல வந்து சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. அது நம்ம நாட்டோட சாபக்கேடு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் உருப்படணும்னா சினிமாவை அறவே தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் யாருமே டிவி பார்க்க மாட்டாங்க. அதனால தான் மிகப்பெரிய நிறுவனங்கள், இந்த பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் போன்ற கார்களை விற்கக்கூடியவர்கள், ஹம்மர், பென்ட்லி, நிறைய இது போல் விலை, அதாவது நம்ம பக்கத்தில் போக முடியாத அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவ் கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிவியில் அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க, சினிமாவில் அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிவி சினிமா பார்க்குறவங்க இந்த காரை வாங்க மாட்டான். நம்ம அந்த காரை வாங்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. அப்போ அவன் பணக்காரனை எந்த இடத்துல வச்சுருக்கான் பாருங்கள். அப்போது நாம் எல்லாம் டிவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் இதை தான் பார்த்துட்டு இருப்பது நீங்கள் புரிஞ்சுங்க. அதை விட்டுட்டு ஒரு கால் அதையும் மீறி நான் டிவி பார்ப்பேன், சினிமா பார்ப்பேன்னா பார்த்துங்க. ஆனால் ஜஸ்ட்டு பார்க்குறத வந்து ஒரு சாப்பிடும்போது ஒரு 5 நிமிஷம் சிரிக்கணும், சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டே வந்து சினிமா பார்க்க தவறு. உங்களுக்கு அதுதான் ஹேபிட்னா பார்த்துங்க, நோ ப்ராப்ளம். அது அதோட கடந்துங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது அந்த நம்ம பார்த்த விஷயத்தையும் மறந்துட்டு போயிடணும். அதை விட்டுட்டு ஐயோ என் தலைவர் வராரு, என்னுடைய அண்ணன் வராரு, எங்கள் ஐயா வராரு, எங்கள் வீர தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போயிட்டு பால் அபிஷேகம் ஊற்றி பால் குடம் தூக்கி, இந்த விஷயம் நமக்கு வேண்டாமே. 1000 ரூபாய் சம்பாதிச்சு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு, குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் செய்வதற்காக உங்கள் குடும்பம் உங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கு. 100 கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு சரியாக வரி கூட கட்டாத ஒரு நடிகனுக்கு நீங்கள் கொடிபிடித்து நிற்பதில் என்ன நியாயம் இருக்குது? இது நான் சாதாரண படிக்காத பாவன்னு மட்டும் சொல்ல, படித்தவர்களையும் இந்த அட்டூழியம் இருக்குது. நமக்கு சினிமா வேண்டாம், சினிமா மட்டும்தான் நம்மளை சீரழித்து கொண்டிருக்கின்றது. நம்ம சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோக்களை தூக்கி வச்சு கொண்டாடுறதை விட்டுட்டு நாம் தான் ஹீரோ, நம்மை உலகம் தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு எண்ணத்துக்கு அந்த மோடுக்கு நம்ம மாறணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப் தி பெஸ்ட்டாக இருக்கும். இது என்னுடைய அன்பான கருத்து. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கு மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.